தினமொரு வசனம். யோவான் 15வது அதிகாரம் வசனம் 6. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போவும். பிள்ளைகள் ஆசீர்வாதமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் பெற்றோர் கரிசனையுடன் பல காரியங்கள் செய்கின்றனர். நல்ல கல்வி, வீடு, பணம், வசதி ஆகிய பின்னணிகளோடு வாழ்க்கை துணைகளை தேடி திருமணம் செய்து வைக்கின்றனர். ஆயினும் பெரும்பாலான பிள்ளைகளின் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமின்றி பிரச்சனைகள் நிறைந்ததாக உள்ளன. சௌகரியங்களுக்கோ வசதி நிலைகளுக்கோ குறைவில்லை, ஆனால் வாழ்க்கையோ ஆசீர்வாதமாய் இல்லை. காரணம் என்ன? குடும்ப வாழ்க்கையின் மகிழ்ச்சியையும் நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் நிர்ணயிப்பது பணமோ பொருளோ கல்வியோ சௌகரியங்களோ அல்ல, நல்ல உறவுகள்தான் ஆசீர்வாதங்களின் அடிப்படை. கணவனும் மனைவியும் பெற்றோரும் பிள்ளைகளும் நல்ல உறவுகளில் வலிமையாய் இருந்தால் அங்கே சந்தோஷம் நிச்சயம் உண்டு. ஒருவருக்கொருவர் நல்ல உறவிலும் அன்பிலும் தொடர்ந்தால் அதுதான் ஆசீர்வாதமான குடும்ப வாழ்க்கை. குடும்ப உறவுகள் சரியாக இல்லாத நிலையில் அந்த இல்லத்தில் எவ்வளவு பணமும் சௌகரியங்களும் இருந்தாலும் பயனில்லை. பணத்தையும் பொருளையும் வசதிகளையும் அடைந்திட பிரயாசப்படும் பலர் உறவுகளை வலுப்படுத்த செய்ய வேண்டியதென்ன என்பதை உணரவில்லை. உறவுகள் வலிமையடைந்து ஆசீர்வாதமாய் இருக்க விரும்புகின்றவர்கள் முதலாவது தேவ உறவில் வலிமையாய் இருக்க வேண்டும். என்னில் நிலைத்திருங்கள், அப்போது கனி கொடுப்பீர்கள் என்றார் இயேசு. கர்த்தரின் உறவை தேடி அவருடைய அன்பிலும் ஐக்கியத்திலும் செழிப்பாய் இருக்கும் மனிதனோடு தெய்வீக குணங்களும் தேவ பிரசன்னமும் இருக்கும். அந்த குணங்களும் தேவ பிரசன்னமும் தான் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உருவாக்கும். அன்பு, தாழ்மை, பொறுமை, சாந்தம் போன்ற குணங்கள் கணவன் மனைவியிடம் இல்லாத நிலையில் வேறு விதமான நல்ல சௌகரியங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்காது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பிள்ளையாகவும் தேவ சித்தத்தை நிறைவேற்றும் மனிதனாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.